விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. அன்எக்ஸ்பெக்டடா ரமணன் சார்ட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, பண்ணுங்க. இந்த 3 வாரத்துக்கிட்ட எந்த ஒரு அழைப்பும் இல்லை, எந்த ஒரு காலும் வரல. சரி, ஓகே, ரைட்டு, நம்ம இப்போ பெட்டி ஆஃபீஸர் தான், மீண்டும் அதே மாதிரியே போக போகிறோம். He will wear a burqa and come and puts a tali on me. எவன் பார்த்துட்டு என்னென்ன திட்ட போறான்னு தெரியலன்ற ஒரு ஜோன்ல தான் அந்த சீனே எடுத்தோம். எல்லார்கிட்டயும் அடி வாங்குற ஒரு கேரக்டர் நம்ம போட்டு எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. நானே அடிச்சிட்டேன். ரியல் அடிக்க சொன்னா அடிச்சிருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. பாருங்க, Tamil audience for me is very sweet chellam audience. என்னோட டிஜேடி டீம், பூமன்றன் சாரா இருக்கட்டும், விவேக் அண்ணா டேரக்டர், டிஜேடி டேரக்டர், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்த பையன், சினிமா ஆசையெல்லாம் வந்த பையன். எனக்கு கான்டாக்ட் கிடையாது, சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது எனக்கு சினிமாவில். நடிப்பும் தெரியாது, எதுவுமே தெரியாது. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜினலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியராகமுடைய செட்ல தான் இருக்கும். சந்தியராகம் ஜீ தமிழ்ல டிஆர்பி நம்பர் 1ல போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா நம்ம எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பேர் தான் இன்னைக்கு என் கூட இருக்காங்க. வெல்கம் குரு அண்ட் லஸ்யா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கு. ஸோ 2 பேரும் சந்தியராகத்துல ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்டா ஒரு கேரக்டர் அப்படின்னு 2 பேருக்கு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் ஆடியன்ஸ் என்ன ஆக்செப்ட் பண்றாரா இல்லைன்னா அந்த கன்ஃபியூஷன்ல நான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் சேனல்ல நிறையா கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு, என் டீம் கூட நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. இல்லை நல்லா இருக்கும், நீ வாங்க. இதுக்கு முன்னாடி ஜீ தமிழ் 3 சீரியல்ஸ்க்கு நான் they wanted me to be in their cast, but that didn't happen. Adukapparam this serial they called me up, so I thought I didn't get like so much positive vibes if they couldn't receive me in a heartful way what happens ani. But na varadhukku apparam koncham nalla, it's nice, the rating has gone up and the people loved me for this character. For that I'm really thankful for Sandhyaragam and Zee Tamil. வேற ஒரு சீரியல் கமிட் ஆயிருந்தீங்க, ஆனா அது டேக் ஆஃப் ஆகலன்னும் போது சந்தியராகம் உங்ககிட்ட வருது. அப்படின்னும் போது என்ன தாட்ல இருந்தீங்க? முதல்ல நம்ம இந்த ப்ராஜெக்ட்குள்ள போலாமா வேணாமா, எப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது? அந்த இன்னொரு ட்ராப் ஆன ப்ராஜெக்ட் கமிட் ஆகிறதுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டே ஓகே ஆச்சு. இது ஒரு 7 நாள் ஷூட் போயிட்டு அது ட்ராப் ஆகிறப்ப எனக்கு அவ்வளோதான் போல, முடிஞ்சு போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் கடவுள் ஏதோ நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு அது ஒரு சைன் மாதிரி தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக ரமணன் சார்ட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சரி ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் 2-3 வாரத்துக்கிட்ட எந்த ஒரு அழைப்பும் இல்லை, எந்த ஒரு காலும் வரல. சரி, ஓகே, ரைட்டு, நம்ம இப்போ பெட்டி ஆஃபீஸர் தான், மீண்டும் அதே மாதிரியே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அப்படியே இருந்தேன், பிளாங்காக இருந்தேன். திரும்ப ஒரு நாள் கால் பண்ணி நீங்கள் தான் பண்ணுறீங்க அந்த கேரக்டர் கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன கேரக்டர் எதுவுமே தெரியாது. பாசிட்டிவ் கேரக்டர்னாங்க, நெகட்டிவ் கேரக்டர்னாங்க, எதுனாலும் ஓகேன்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆனது ஆன் தி ரூஃப்ல அப்படியே போயிட்டு பிச்சு உதறிட்டு இருக்கீங்க. அது ஆடியன்ஸா பாக்குற நீங்க தான் சொல்லணும். பட் எனக்கு ரொம்ப பர்சனலா ப்ளே பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர். ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அதுல ஃபன் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஒரு சோகம் இருக்கு. எல்லாரும் இவனை ஒதுக்கி வைப்பாங்க வீட்டுல, எல்லாருக்கும் கிண்டல் பண்றது இருக்கு. அதுதான் சொன்னேன், ஃபன்னு ஹியூமரு. ஆமா, அது இருக்கு. எல்லார்கிட்டயும் அடி வாங்குற ஒரு கேரக்டர் நம்ம போட்டு எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. நானே அடிச்சிட்டேன். ஏங்க இவங்க பாருங்க, இவங்க அடிக்கிறாங்க பரவாயில்லங்க, எவன் அடிக்கிறாங்க, எல்லாருமே அடிக்கிறாங்க. ஓகே. அண்ட் அடிக்கணும் சொல்லும் போது எவ்வளோ ஒரு ஆசை இருந்தது? எங்க அடிக்கணும்ன்றதுலாம் ஒரு ஆசை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு ஆசை இல்லை. பட் பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் எப்போ இருக்கும், அது ட்ரெடிஷ்னலா பொண்ணு, இது கொஞ்சம் கன்சர்வ்டு அழகா அடுக்கமான பொண்ணு. ஆமா, ரியல் அடிக்க சொன்னா அடிச்சிருவாங்க.
யோசிக்கவே மாட்டாங்க. பாருங்க பாத்தீங்களா இல்ல, இது வந்து ரீல் இல்ல, ரியல் இது. He always irritates me in the shot also when the director says cut no, if he has some mala no, he'll just throw flowers on me and he chummawa tells அப்படி பாரு இங்க பாரு. I mean some sense of humor he'll do. ஆமா, So நமக்கும் போர் அடிக்கும்ல, ஏதாச்சும் ஒரு irritating. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் நமக்கும் போர் அடிக்கும். இந்த பக்கம் எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மேடம் மட்டும் அப்படியே ஃபோனில் உட்காந்து ரொம்ப சீரியஸாக ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் இல்லை, கேம் தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் போய் நோண்டலாம் வம்பளுக்கலாம் அப்படின்னா ஜாலியாக பேச யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி தான் ஒரு ஃபன்னாக தான். ஸோ கன்சர்வேட்டிவ் பண்ண ஆடியன்ஸ் எப்போ பார்க்கறது நானே அடி. பட் வாட் ஹேப்பன்ஸ் நோ, ஹி வில் வேர் அ புர்கா அண்ட் கம் அண்ட் புட்ஸ் அ தாலி ஆன் மீ. He'll put a burqa and he will do the marriage. So that's why I'll get too angry. அதெல்லாம் வந்து எவன் பார்த்துட்டு என்னென்ன திட்ட போறான்னு தெரியலன்ற ஒரு ஜோன்ல தான் அந்த சீனே எடுத்தோம். புர்கா போட்டு தாலி கட்டி வந்து அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். பட் அது அப்படி யோசிக்கலனா, பட் ஆனா மிக்சட் ரிவ்யூஸ், மிக்சட் ஒப்பீனியன்ஸ் வரும் போல இதுக்கு. இல்ல ரொம்ப என்னடா பண்றீங்க, ரொம்ப பழசா இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் குட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த சீனுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து டிஆர்பி வந்து நம்பர் 1 ஆச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் எங்களோட கல்யாண சீக்வன்ஸ்க்கு அப்புறம் இட் டுக் ஆஃப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு கதிர் தனலட்சுமியோடைய அந்த ஒரு காம்போவே வந்து எல்லாரும் ரொம்ப நிறைய போடுங்கப்பா, இது என்னப்பா இவ்வளோன்னு போடுறீங்க அந்த மாதிரி ஃபீல்லாம் வந்து இருக்கு இல்லையா? அது வந்து நீங்க நிறைய இதுல மீன் பேஜ்லாம் பாக்குறீங்களா? ஏன்னா நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க. ரீசெண்டா வந்து இன்னொரு ஜோடி நாங்க எடுக்கும்போது கூட, மாயா ஸ்ரீனு எடுக்கும்போது கூட எல்லாரும் கீழே கமெண்ட்ஸ் போட்டது வந்துட்டு கதிர் தனாவை வந்து எடுங்க, அது வந்து சூப்பரான ஒரு பேர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. இந்த ஒரு லவ் எப்படி பாக்குறீங்க? ஆமா, நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் சோஷியல் மீடியால அவங்க போடுற மீம்ஸ். நிறைய அந்த சாங் செலெக்ஷன்லாம் பயங்கரமா போடுறாங்க. அப்படியே பரவாயில்லையே, நம்மளையும் ஒரு ஹீரோயினா வச்சு நமக்கு நிறைய விஷயம் கண்டென்ட்டா வந்து நம்ம பண்ற வேலையா ஒரு ரெகக்னேஷன் இருந்தாதான் நமக்கு வந்து அது ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ண முடியும், அடுத்த லெவல் பண்ண முடியும். ஸோ அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன எடிட்ஸ், மீம்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ எங்களை புஷ் பண்ணுது, நல்லா பண்றீங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன். நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த ஒரு லவ்? Tamil audience for me is very sweet Chellam audience. I mean they are really positive, very humble and receiving. I never seen any negative comments about this serial. The audience, the fans, the fan pages who support Sandhya Ragam are really very sweet. We love you. ஸ்வீட். அண்ட் வந்து முக்கியமா சொல்லணும்னா, இப்போ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தவர் வந்து நடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல. அவரோட ஷோஸ்ல நீங்க பாத்துருக்கீங்களா? டான்ஸ் ஆடின வீடியோஸ் அந்த மாதிரி சீரியலே பார்க்க மாட்டாங்க அவங்க. டான்ஸ் ஷோ பாத்துறீங்களான்னு கேட்டா எப்படி? இப்பதான் நான் சந்தியா ராகம், ஸ்வீட் ஃபேமிலி அதெல்லாம் சொன்னா, நீ ரியாலிட்டி சொல்லாது. இது ஒரு ஃபன்னா இன்டர்வியூ ஃபன்னா கொண்டு போலான்னு தான் பண்ணேன், வேற எதுவும் இல்ல. உண்மையை சொல்லிருங்க, நான் சீரியல் பார்க்க மாட்டேன், வந்து எனக்கு நான் நடிக்கிறத நானே பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா சொல்லலாம், நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஃபுல் டிராமா பிடிக்காது. பட் நான் பண்றது எல்லாம் டிராமா தான். இங்க டிராமா, நான் தெலுங்கு சீரியல் இப்போ போயிட்டே இருக்கு, 800 எபிசோட்ஸ் போயிட்டே இருக்கு, 3 இயர்ஸ்க்கு மேல. ஸோ அது கூட டிராமா. ரியல் லைஃப்ல டிராமா பண்ணி சீரியல் எதுக்கு பார்க்கணும்? பாயிண்டா பேசுவாங்க, அதுதான் பிடிச்சது எனக்கு அவங்கள்ட்ட. ஏதாவது நோ லேக் அப்படியே போயிடலான் இருக்கீங்க. ஆனா நீங்க உங்களுடைய அந்த ஒரு ஜேர்னியை டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, லைக் வீடியோஸ்லாம் ரெக்ரியேட் பண்றீங்க. ஆஃப்டர் கதிர் கேம் ஐ நோ கதிர் குரு. எனக்கு பேரே மறந்துட்டீங்க. We are very involved in characters. So after Guru has come, then I saw his dance videos. It's nice. தப்பு முடிச்சிட்டாங்க, இட்ஸ் நைஸ் அப்படின்னு. ஆனா உங்களுடைய அந்த ஜேர்னி சீரியஸா வந்து டான்ஸ் ஆடும்போதே வந்து இப்பா இவர் வந்து ஃபேஸ்லி எக்ஸ்பிரஷன்லாம் போட்டு தாக்குறாருப்பா, இவர் வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே வேற மாதிரி இருக்கு, வாவ் தான் எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு வந்தது இல்லையா? அந்த ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு குரு வந்து ஒரு ஆக்டர் குருவா நீங்க அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது எப்படி இருந்தது? எனக்கு நியூவா இல்லை, புதுசா இல்லை. ஏன்னா நான் டான்ஸ் ஆடுறதுக்கு ரியாலிட்டி ஷோ வந்ததுக்கு முன்னாடி ஒரு படம் லீடா பண்ணேன். அந்த படம் வந்து வேரியஸ் ரீசன்ஸ்னால, டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூனால அப்படியே கொஞ்சம் ஹோல்டில் இருந்துச்சு. நான் ஒரு 3 வருஷம் பேஷன்ஸோட பயங்கரமாக வெயிட் பண்ணிருந்தேன். 3 வருஷம் வெயிட் பண்ணேன். வரும் கண்டிப்பாக வரும், அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட்
சர்டன் ரீசன்ஸ்னால அது டென்ட் கம் அவுட். சரி வாட் நெக்ஸ்ட்ன்றப்ப தான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணுன்ற ஒரு இது தெரிஞ்சிருச்சு. அடுத்து நீ ஓடணும் இறங்கி, ஃபஸ்ட்டில் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும், எதுவுமே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்த பையன், சினிமா ஆசையெல்லாம் வந்த பையன். எனக்கு வந்து கான்டாக்ட் கிடையாது, சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது எனக்கு சினிமாவில். எங்கே போகணும், என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், நடிப்பும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஆனால் ஒரு கனவு மட்டும், பெரிய ஸ்க்ரீனில் இந்த எஸ்கே சொல்லுவார்ல, இதே சத்யம் தியேட்டர் வாசலில் நம்ம பேனர் வரணும், நம்ம படம் ரிலீஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு இமோஷன் தான் எனக்கு. என் பர்சனல் லைஃப்பில் நான் ஒரு அல்டிமேட் கோலாக இருந்தது வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ யார் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் நான் வந்தேனே. எல்லாமே வந்து இட் ஹேப்பன்ட். படம் நான் நடித்ததும் அப்படி தான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னி. ஒரு 3-4 படம் ஒர்க் பண்ணேன். 4th ஃபிலிம் வந்து சிம்பான்னு சொல்லிட்டு பரத் பிரேம்ஜி காம்பினேஷனில் ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தோட டேரக்டர் கூட அவர் நெக்ஸ்ட் படம் பண்ணுறதா இருந்துச்சு, அரவிந்த் ஸ்ரீதர் சார்னு சொல்லிட்டு. அவர் கூட வந்து ஏடியா ஒர்க் பண்ணுறேன் லாஸ்ட்டாக. ஒரு ப்ராஜெக்ட் வந்து மலேசியாவில் பண்ணுறதா இருந்துச்சு. எல்லாமே ஆல் செட், ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு டேக் ஆஃப் ஆகிற டைமில் அந்த ப்ராஜெக்டும் ட்ராப் ஆச்சு. என்னடா அடி மேலே அடி, சோதனை மேலே சோதனைன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஒரு ஃபார்வர்டாக போயிட்டே இருந்துச்சு. வேறு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்பயுமே அந்த டீமோட தான் இருந்தேன். ஒரு நாள் அந்த டேரக்டர் வந்து ஒரு நரேஷன் ஒன்று, சும்மா ஜென்ரலாக ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பேசுவோம்ல, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் வச்சு தான் வந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பேசுகிறப்ப ஒரு கதை வந்து சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சு. கதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் நரேஷன் இருக்கும். ஃபுல் கதை கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. ஆனஸ்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சோ சொன்னேன். நீ ஹீரோவை பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. ஸோ தட்ஸ் வென் இட் ஹேப்பன். நான் அப்போ தான் வந்து நான் ஓப்பன் பண்ண அவர்கிட்ட, எனக்கு நடிக்கணும்னு தான் சார் பேஷன், நான் அதுக்காக தான் வந்து திருச்சியிலேருந்து சென்னை கிளம்பி வந்தேன். ஆனால் எனக்கு வந்து நான் போய் வாய்ப்பு கேட்டு அப்படின்றத விட நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்றத ஒருத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணாதான் அது வந்து வேல்யூபிளாக இருக்கும்னு வந்து நான் நினச்சேன். அதனால் நான் சொல்லலை போயிட்டு எனக்கு நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு கேட்குறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ண அதெல்லாம் ஒரு சைடு இருந்துச்சு. இது வந்து எனக்கு அவர் கேட்குறப்ப நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு அல்டிமேட்டாக தான் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன், ஆஜராயிட்டேன், விழுந்துட்டேன் காலில். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் என்னோடய ஜேர்னி. அந்த படம் பண்ணி வெளில வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஓகே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு சுச்சுவேஷன் ஆனப்போ கரெக்டான டைமில் டிஜேடின்ற ஒரு மேடை எனக்கு கிடச்சிது. அதுவுமே வந்து நிறைய ஹேசல், இவன் உள்ளே இருக்கானா இல்லையா, இவன் வந்து செலக்டடா இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து, அது அகெயின் கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உள்ளே போயிட்டு எனக்கு தெரியவே, லாஸ்ட் வரைக்கும் வருவேன்றது எனக்கு ஐடியாவே கிடையாது. உள்ளே போனதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அங்கே டிஜேடியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால தான், அது மூலியமாக கிடைச்சது தான் எனக்கு சந்தியா ராகம். ஸோ என்றைக்குமே வந்து நான் ஃபிக்ஷன் டீம், என்னோட டிஜேடி டீம், பூங்குன்றன் சாராக இருக்கட்டும், விவேக் அண்ணா டேரக்டர், டிஜேடி டேரக்டர், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இவனுக்கு இது கொடுங்கடா, இவன் அது நல்லா பண்ணுவான்டா. ஸோ ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், ஒரு ரீக்ரியேஷன் ரவுண்டில் கருப்பாய் பண்ணோம், அதெல்லாம் அவங்க எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணது தான். இவனுக்கு இது கொடுத்தா அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு அவங்க என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணேன். அங்கே அது மூலயமா கிடைச்சது தான் வந்து ரமணன் சாரோட நட்பு. ஸோ அவர் வந்து ஏதோ நான் சொன்ன மாதிரி அவர் இவன் கிட்ட ஒன்று இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் எனக்கு சந்தியா ராகம் கிடைச்சது. இல்லை உண்மையிலே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உங்களுடைய ஃபேஸ்க்கு பின்னாடி இவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ், லைக் ஒரு தடவையும் வந்து நம்ம பட்டு கீழே விழுந்து, அண்ட் சந்தியா ராகம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு முதல் படி மேலே போகிறதுக்கு, அண்ட் அந்த ராக்கெட் மாதிரி போதுன்னும் போது அந்த ஒரு எமோஷன் எப்படி நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்றது உண்மையிலே ஃபீல் பண்ண முடிந்தது. அது ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் உண்மையிலே இந்த ஒரு காம்போவே ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் சூப்பராக பண்ணணும். அண்ட் டிஜிடி பற்றி நம்ம சொல்லும்போது குருவோடைய டான்ஸுக்குன்னு தனி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து என்னதான் ரொமான்ஸ் பண்ணுறீங்க, என்னதான் ஃபீலிங்ஸ் காட்டுறீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு மூமெண்ட், அந்த கவுண்ட் பிடிச்சி ஆடுறது ஆர் அந்த ரிதம் பிடிச்சி பீட் பிடிச்சி ஆடுறதுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? அண்ட் இந்த ஒரு டான்ஸ் ஜேர்னி எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? டான்ஸ் வந்து நான் ஒரு 10 வருஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேங்க. டான்ஸ் வந்து எனக்கு வந்து மைக்கேல் ஜாக்சனோட பயங்கர ஃபேன் தான். ஸோ பயங்கர காலைல ஏந்திரிச்சா நம்ம அந்த டைம்லாம் ரொம்ப 70s 60ஸ்லாம் கிடையாது. நம்ம 90s ஒரு 2000 டைமில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் ஏந்திச்சோடனே பால் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் வச்சு டிவியில் அந்த டிவிடி கேசட்டை போட்டு மைக்கேல் ஜாக்சனோட ஆல் சாங்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு தான், அதான் நமக்கு சுப்ரபாதமே, அந்த மாதிரி ஒரு வெரியன் தான். ஸோ
அப்படி ஆரம்பிச்சதான் எனக்குள்ள இருந்த அந்த டான்ஸ் பேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. டிஜேடி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்சதுலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ். நான் நிறைய ஆடியிருக்கேன், நிறைய ஷோஸ் ஆடியிருக்கேன், வெட்டிங்ஸ் ஆடியிருக்கேன், ஃப்ளாஷ்மா வெல்கம் டான்ஸ் ஆடியிருக்கேன், எல்லாமே ஆடியிருக்கேங்க. ஸோ அங்கேருந்து இந்த மேடை கிடச்சி நம்ம அல்டிமேட்டாக ஒரு ஃபீல்டில் நம்ம வேலை பார்க்குறோன்னா அல்டிமேட்டான ஒரு கோல் இருக்கும்ல, இதுக்கப்புறம் நான் மேலே லாஸ்ட் ஸ்டெப்பு நான் அது பண்ணணும், ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கணும். அந்த மாதிரி எனக்கு டான்ஸ் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டாக இருக்கணும், ஆடணுன்றது வந்து எனக்கு நான் முன்னெல்லாம் ஜோடி, உங்களில் யார் பிரபுதேவாலாம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த டைம்லலாம் வந்து நான் ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம உள்ளே போக மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை நான் அதிகமாக நினச்சிட்டே இருந்ததுனால தான் எனக்கு டிஜேடி கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கிடச்சது, நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் நான் பண்ணேன். ஹானஸ்ட்டாக ஃபுல்லாக பிளட் அண்ட் ஸ்வெட் போட்டு டே நைட் ப்ராக்டிஸ் போகும், எந்த ஒர்க்கும் கிடையாது. நீங்க வந்து நம்ம ரெட் கார்பெட்ல பேசும்போது உங்களுக்கு தமிழே கஷ்டப்பட்டு அழகா பேசுனீங்க, பட் ஆனா கியூட்டா இருந்தது. இப்போ வந்து அகைன் ஒரு மாசத்துலயே சூப்பர் அழகா தமிழ் பேசுறீங்க. இப்படியே போச்சு அப்படின்னா நீங்க வந்து லைக் உங்களுக்கு ப்ராம்ப்டே தேவையில்ல, நீங்களே அழகா சூப்பரா பேசுவீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த ஒரு லைக் தெலுங்கு பொண்ணா இருந்துட்டு நம்ம வந்து லைக் லாங்குவேஜ் ஒரு கஷ்டமா எடுத்து நம்ம வந்து அது பரவாயில்ல நம்ம பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? Tamil is really Tamil and Telugu are really different languages, sir. So அது கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் ஆகும், பட் எல்லாம் மேட்ச் ஆகாது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ரியலி கான்ஃபிடென்ட் பிகாஸ் எங்கே போனாலும் அவரோட லாங்குவேஜ் ஆர்டிஸ்டே இருக்கார். கன்னடா ஆர்டிஸ்ட் இருக்கும், தெலுங்கு ஆர்டிஸ்ட் இருக்கும், பெங்காலி ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ அப்படிதான் எங்கே போனாலும் அந்த ஆக்டிங் தான். இங்கே ஸ்டார்டிங் வர்றதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராம்ப்ட் பண்ணிட்டுக்கப்புறம் நான் அந்த மாதிரியே சிங்க் கொடுத்து நான் பேசுகிறேன். இப்போ கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிட்டா இப்போ கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. I hope in 6 months I will definitely I will definitely tell my dialogues without prompt. ஆக்சுவலா எனக்கு இது ஒன்று சொல்லுங்க, குரு ஸ்மரன் அப்படி டிஃப்ரெண்டா இருக்கு பேரு, லஸ்யா ஆல்சோ டிஃப்ரெண்டா இருக்கு. எங்க இருந்து உங்களுக்கு வந்து இந்த பேர் வச்சாங்க? My name is Bhavna Lasya. I'm Bhavna Lasya. Okay, those two are different names. Bhavna, my dad likes Bhavna name, so he has named me Bhavna, and my mom likes Lasya, so she has named me Lasya. I mean, my mom likes me to be in the industry. So my mom wanted to become an actor. Because of the family issues and all, she didn't become. So that's the reason I have come to the industry. She pushed me for the first step. So she wanted me to be as an artist and as an actor. She always wanted to see me in small screen, big screen, elame. She always appreciates me. They are really proud for what I'm doing. So she is like, no, your screen name will be Lasya only. Your screen name Lasya da irukano. Papa nana enna solludhu, appa கொடுத்த நேம் அது சும்மா வச்சுக்கோ, பட் ஸ்க்ரீன் நேம் லாஸ்யாவே வச்சுக்கோ, அது எனக்கு பிடிச்சிட்டு. அண்ட் ஃபார் மீ ஆல்சோ மை மாம் ஆல்வேஸ் வாண்டட் டு பி வாண்ட் மீ டு டூ திஸ். ஐ ஆல்வேஸ் present me as Lasya. வெரி நைஸ்ங்க. அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்காங்க? It means always smiling. கரெக்டா தான் வச்சிருக்காங்க குழந்தைக்கு பேரை. நீங்க சொல்லுங்க. ஸ்மரன் எனக்கு வந்து புரியலங்க, எப்படி எந்த ஒரு இதுல அழகா யோசிச்சு வச்சிருக்காங்க? எங்கள் அப்பா என்னை வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாருங்க. டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஒரு பக்தி பரவசம், ஒரு கடவுள்னா அப்படி கும்பிடுவாங்க, எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா கூட தேர்ட் வீலிங் நடுவில் பேக் சீட்டில் உட்காந்து அப்படியே பாட்டு கேட்டுட்டு இளையராஜா கேட்டு போயிட்டு இருப்பேன். அந்த டைம்லேயே சொல்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிடுவாங்க, எல்லா கோயிலுக்கும் எனக்கு கூப்பிட்டு போவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, நான் வரலன்னுவேன், அடம் பிடிப்பேன், ஜுரம் ஃபீவர் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்னுவேன். இல்லை தலையிலே தட்டி ஏறுப்போ, வண்டியில் ஏறுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவோம். ஸ்டார்டிங்லேருந்தே இது மாதிரி நிறைய கடவுள் பக்தி இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு வந்து இப்போ வந்து அது ஏதோ சொல்லுவாங்களே சுக்கிரன் சந்திராஷ்டமம், அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியாது இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் குரு பரன் இருந்துச்சு என் பேர்.
பரணா குரு பரன். அது இதேதான் ரியாக்ஷன். பரனா என்னடா பரன்லாம் பேரு, என்னடா பரன் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் அமர்நாத்னு வைக்கிறதா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பேர் பிடிக்கல, எனக்கு மாத்து, எனக்கு வேணாம் அந்த பேருன்னு அடம் பிடிச்சேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் சரிப்பா மாத்துறேன்ப்பான்னு சொல்லிட்டு குரு ராஜ்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் குரு ஸ்மரன் இப்ப அது மாறிடுச்சு. ஸோ தெரியல, பல பேர்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். He wanted little aesthetic his name. இல்ல சீரியஸா எனக்கு வந்து புரியல. நம்மளா பிறந்த போது இதுதான் உன் பேர் அப்படின்னு வச்சிடுவாங்க. நீங்க வந்து இல்ல எனக்கு இது பிடிக்கல, வேற எடுத்துருவாங்க. இது ஏதாவது எனக்கு நேம் கொடுத்தா கூட அப்படியே டீல் பண்றாரு. எனக்கு கார்த்திக்ன்ற பேர் ரொம்ப பிடிக்குங்க. அந்த கார்த்திக்ன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு. சரி நமக்குலாம் ஸ்டைலா வச்சிருக்கலாமே, இந்த மாதிரி கார்த்திக், விஷ்ணு அது மாதிரி எதனா ஸ்டைலா வச்சிருக்கலாமே, ஏன் இப்படி குரு, ஏன்பா குருன்னுலாம் ஏன்பா எனக்கு வச்சிங்க அப்படின்லாம் நான் பல நாள் கேட்டிருக்கேன். சரிப்பா மாத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குரு ராஜன் மாத்தினாங்க. அப்பயும் அந்த குருவை மாத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு நிறைய நாள் கேட்டிருக்கேன். அவங்க அதுக்கு ஒரு ரீசன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்மரன் இருக்கிறது வந்து என் டேரக்டர் எனக்கு கொடுத்த பேரு. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு சொல்றேன். ஸ்மரன்ன்றது வந்து அவரு வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த குரு ஸ்மரன் வச்சுக்கோ, பரன் ஸ்டோரி சொல்லிருப்பீங்க, பாவானா சா போட்டுக்கோன்னு தர ஸ்மா போட்டுக்கோன்ட்டாரு. ஸ்மா, ஆமா ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்ற வேற மாதிரிங்க. போங்க போதுங்க வெக்கமா இருக்குங்க எனக்கு. நான் வந்து குடுக்குற மாதிரி இருக்கு. பட் ஆனா சீரியஸா இந்த ஒரு பேர் வந்து வேற மாதிரி ரீச் ஆக போகுது, ஆயிட்டே இருக்க போகுது. அதுக்கு வந்து வாழ்த்துக்கு. ஒருதல் காதல் தந்து இந்த தழுதல் மனசுக்குள் வந்து விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.